ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 3/12/2024 முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஒரு நினைவு உள்ளவராக இருந்தோமானால் உணவு பானம் சுத்தமாகிவிடும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், உண்மையான கண்டத்திற்கு செல்வதற்காக அல்லது மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்காக நாம் பாபா கிட்ட வந்திருக்கிறோம் அப்படிங்கிற நினைவு இருக்குன்னா உணவு பானம் சுத்தமாயிடும். ஏன்னா தேவதைங்க ஒரு பொழுதும் அசுத்தமான பொருளை சாப்பிட மாட்டாங்க. எப்போது நீங்கள் உண்மையான கண்டம் தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆவதற்காக சத்தியமான பாபாவிடம் வந்திருக்கிறீங்களோ அப்போது ஒரு பொழுதும் அசுத்தமாக ஆக முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதன் மூலம் நம் ஆத்மா பாபாவை வருந்தி அழைக்கின்றது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாபா எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு நம்ம அழைச்சிருக்கிறோம். நம்ம யார்? ஆத்மா தான் தூய்மையாகணும். ஆத்மா தூய்மை அடையுதுன்னா சரீரமும் தூய்மையாக இருக்கும். ஆத்மா தூய்மை இழக்கிறதுனால சரீரமும் தூய்மையற்றதாக இருக்குது. இந்த சரீரம் மண்ணாலான பொம்மையாக இருக்குது. ஆத்மாவோ அழியாதது. ஆத்மா இந்த உறுப்புகள் மூலம் சொல்லுது, நான் மிகவும் தூய்மை இழந்திருக்கிறேன், என்னை தூய்மையாக்குங்க. பாபா தூய்மையாக்குறாரு. 5 விகாரங்கள்ங்கிற ராவணன் தூய்மை இழக்க வைக்கிறான். பாபா இப்போ நமக்கு நினைவுபடுத்துகிறாரு, நீங்கள் தூய்மையாக தான் இருந்தீங்க. 84 பிறவிகள் எடுத்தெடுத்து இப்போது கடைசி பிறவியில் இது போல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தனது வீட்டில் ஆத்மாக்கள் எப்படி இருந்தன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சாந்தி தாமமும் வீடாக இருக்குது. அங்கிருந்து தான் ஆத்மாக்கள் தங்கள் பாகத்தை நடிக்கிறதுக்காக இங்கே வர்றாங்க. அங்கே ஆத்மாக்கள் மட்டும்தான் உண்டு, சரீரம் கிடையாது. ஆத்மாக்கள் ஆடையின்றி, அதாவது சரீரமின்றி அங்கே இருக்கிறாங்க. நிர்வாணம் என்றால் ஆடை அணியாமல் இருப்பது அப்படிங்கிறது பொருள் அல்ல. சரீரமின்றி ஆத்மாக்கள் அசரீரியாக உள்ளனர் என்பது தான் பொருள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. குழந்தைங்களே, ஆத்மாக்கள் நீங்கள் அங்கே மூலவதனத்தில் சரீரமின்றி இருக்கிறீங்க. அது நிராகாரி உலகம்னு சொல்லப்படுதுன்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த விஷயத்தை குழந்தைகளாகிய நாம் தான் அறிவோம் அப்படின்னு பாபா சொல்கிறது என்ன? தூய்மை ஆகிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சிவபாபா பிரம்மா மூலம் உங்களுக்கு படிப்பு சொல்லி தர்றாரு. சிவபாபா ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கார். பிரம்மாவை ஆதிதேவன்னு சொல்கிறாங்க. இந்த தாதாவுக்குள்ளே, இந்த மூத்த சகோதரருக்குள்ளே பாபா எப்படி வர்றாரு அப்படிங்கிறத குழந்தைங்களாகி நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க, மற்றவங்க யாரும் தெரிஞ்சில்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதை பற்றி சொன்னாலே மனம் குஷி அடைகிறது அப்படின்னு பாபா சொல்கிறது என்ன? அதில் இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. மனிதர்கள் முற்றிலும் காரிருளில் ஏன் உள்ளனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இதில் பதில் என்ன அப்படின்னா, கலியுகத்தில் பாருங்கள், உயிரோடு வாழும்போதே திடீர்னு மரணம் ஏற்படுது. அங்கே இப்படி நோயெல்லாம் இருக்காது சொர்க்கத்தில் அப்படிங்கிறாங்க பாபா. பெயரே சொர்க்கமாக இருக்கும். எவ்வளோ நல்ல பெயர், சொன்னாலே மனம் குஷி அடையுது. கிறிஸ்துவுக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்ததுன்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. இங்கே பாரதவாசிகளுக்கோ எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க அதிகமான சுகத்தை பார்த்துருக்குறாங்க என்று சொன்னால் துக்கமும் அதிகமாக பார்த்துட்ருக்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. அப்புறம் அரை கல்பத்திற்கு தேவி தேவதைங்க இருந்தாங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு தர்மமும் இல்லாமல் இருந்தது. பிறகு திரேதாவில் எப்போது ராமர் இருந்தாரோ அப்போது இஸ்லாமியர் பௌத்தர் கிடையாது. மனிதர்களோ முற்றிலும் காரிருள்ள உள்ளனர். உலகத்தின் ஆயுள் லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிட்டாங்க. அதனால் மனிதர்கள் கலியுகம் இன்னும் சிறிய குழந்தைன்னு குழப்பம் அடைகிறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, இனிமையான வீட்டில் ஆத்மாக்கள் எப்படி உள்ளனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நம்ம தான் சொர்க்கத்தில் வர்றோம், மற்ற அனைவரும் சாந்தி தாமம் என்ற வீட்டுக்கு போயிடுவாங்க. அது இனிமையான வீடாக இருக்குது. ஆத்மாக்கள் அங்கே வசிக்கின்றனர். பிறகு இங்கே பாகத்தை நடிப்பவராக ஆகின்றனர். சரீரம் இல்லாமல் ஆத்மாவில் பேசக்கூட முடியாது. அங்கே சரீரம் இல்லாத காரணத்தினால
ஆத்மாக்கள் சாந்தியில் இருக்கிறாங்க அப்படின்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. தேவதைகளின் உணவு எப்படிப்பட்டது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், தேவதைகளின் உணவு பானம் அசுத்தமாக இருப்பதில்லை. அவர்கள் ஒரு பொழுதும் பீடி முதலியவற்றை பிடிக்கிறதில்லை. இங்குள்ள அசுத்தமான மனிதர்களை பற்றி கேட்கவே வேண்டாம். என்னவெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு பாபா தேவதைகளின் உணவு சாத்வீகமானதுன்னு சொல்கிறாங்க. எது கடைசி வரை உருவாகும் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எவ்வளோ குழந்தைங்க இங்கே வர்றாங்க, அதனால் இந்த கட்டிடங்கள் முதலியவற்றை கட்ட வேண்டி இருக்குது. கடைசி வரையிலும் கூட உருவாகி கொண்டே இருக்கும். அநேக கட்டிடங்கள் உருவாகும். சிவபாபா பிரம்மா மூலம் காரியத்தை செய்விக்கிறாரு, கட்டிடங்களை வாங்கவும் செய்கிறாரு. இது மாதிரி மதுபனில் கடைசி வரைக்கும் கட்டிடங்கள் உருவாகும்னு பாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, எதனால் பாபாவை சர்வவியாபி என மனிதர்கள் சொல்லிவிட்டனர் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், காட்ஃபாதர்னு சொல்லவும் செய்கிறாங்க. ஆனால் அவருக்கு பெயர் வடிவம் இல்லைன்னு சொல்லிவிடுகின்றனர். அவர் நிராகாரர், அவருக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாது. அதனால் சர்வவியாபி, அனைவருக்குள்ளும் இருக்கிறார்னு சொல்லிடுறாங்க. ஒவ்வொருவருக்குள்ளும் ஆத்மா அமர்ந்திருக்குது. அனைவரும் சகோதரர்கள் இல்லையா? பிறகு எல்லா இடங்களிலும் பரமாத்மா எங்கிருந்து வந்தார் அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பரமாத்மாவும் இருக்கிறாரு, ஆத்மாவும் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பாபாவை எதனால் சர்வவியாபின்னு மனிதர்கள் சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஏன் இவ்வுலகம் முள் நிறைந்த காடுன்னு சொல்லப்படுதுன்னு பாபா கேட்குறாங்க. அநேகர் இங்கே கேட்டுவிட்டு பிறகு மாயாவின் வசமாக ஆகிடுறாங்களாம். புண்ணியாத்மா ஆகியே பாவாத்மா ஆகிடுறாங்க. மாயா மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்குது, எல்லாரையும் பாவாத்மாவாக ஆக்கிடுது. இங்கே எந்த ஒரு தூய்மையான ஆத்மாவோ புண்ணியாத்மாவோ இல்லை. தூய்மையான ஆத்மாக்களாக தேவி தேவதைகள் தான் இருந்திருக்காங்க. எப்போது அனைவரும் தூய்மை இல்லாமல் ஆகிடுறாங்களோ அப்போது தந்தையை அழைக்கிறாங்க. இப்போது இது ராவண ராஜ்யம், அசுத்தமான உலகம், இது முள் நிறைந்த காடுன்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா நமக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஏன் சிவனுக்கு பக்தியில் அரளிப்பூவை போடுறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சத்யுகம் மலர்களோட தோட்டம்னு சொல்லப்படுது. அதுக்கு உதாரணமாக பாபா சொல்கிறாங்க, டெல்லியில் முகல் கார்டன் கூட இருக்குது, அதில் எவ்வளோ முதல் தரமான நல்ல நல்ல பூக்கள்லாம் இருக்குதுங்கிறாங்க. அரளிப்பூவும் அங்கே இருக்கும். ஆனால் இதன் அர்த்தத்தை யாருமே புரிஞ்சிக்கலை அப்படிங்கிறாங்க பாபா. சிவனுக்கு பக்தியில் அரளிப்பூவை ஏன் போடுறாங்க, இதையும் பாபா தான் சொல்லி புரிய வைக்கிறாரு. நான் எப்போது படிப்பு சொல்லி தர்றேனோ அவர்களுக்குள்ள சிலர் முதல் தரமான மல்லிகை மலர்களாகவும், சிலர் சிவப்பு மலர்களாகவும், சிலர் பிறகு அரளி மலர்களாகவும் இருக்கிறாங்க. வரிசை கிரமமாகவோ உள்ளனர் இல்லையா அப்படின்னு பாபா தீவிர முயற்சி செய்யாதவங்கள அரளி மலர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கல்பமாக எதன் விளையாட்டு நடப்பதாக பாபா சொல்கிறாங்க. அதுக்கான பதில் என்ன அப்படின்னா, பாபா சொல்கிறாரு, நான் பலனை எதிர்பார்க்காம சுயநலமற்ற சேவை செய்கிறேன். உங்களை உலகத்தின் எஜமானராக ஆக்குறேன். சொர்க்கத்தில் நீங்கள் என்னை நினைக்கிறதே இல்லை. துக்கத்தில் அனைவருமே நினைவு செய்வாங்க. சுகத்தில் இருக்கும்போது யாருமே நினைக்கிறதில்ல. இது சுகம் துக்கத்தின் விளையாட்டுன்னு சொல்லப்படுது அப்படின்னு பாபா நமக்கு சுகம் துக்கத்தோட விளையாட்டை பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்படி இருந்த பாரதம் இப்பொழுது என்னவாக ஆகியிருக்குது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாபா இப்போது புத்தியற்ற நிலையில் உள்ளவர்களை புத்திசாலியாக ஆக்குறாரு. பாபா எவ்வளோ செல்வம் பொருட்கள்லாம் கொடுத்துருந்தாரு, அனைத்தும் எங்கே போணுச்சுன்னு கேட்குறாங்க. இப்போது எவ்வளோ திவாலா ஆகியிருக்கிறீங்க. தங்கக்குருவியாக இருந்த பாரதம் இப்போது என்னவாக ஆகியிருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லி பாரதத்தோட நிலைமையை பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எப்பொழுது யுத்தம் தொடங்கும் அப்படின்னு பாபா கேட்குற கொஸ்டினுக்கு பதில் என்ன அப்படின்னா, பாபா சொல்கிறாரு, புருஷார்த்தம் செய்யுங்க, உலகத்தின் எஜமானர் ஆகி காட்டுங்க. இப்போது இந்த பழைய உலகத்தின் விநாசமும் நடைபெற தான் போகுது. இன்னும் கொஞ்சம் சமயம்தான் இருக்குது. இந்த யுத்தம் கடைசி யுத்தமாக இருக்கும்.
இந்த யுத்தம் தொடங்கிடுச்சுன்னா நிற்காது. எப்போது நீங்கள் கர்மாத்தீத் அவஸ்தை அடைகிறீங்களோ, சொர்க்கத்திற்கு செல்ல தகுதியானவராக ஆகிறீங்களோ, அப்போது தான் இந்த யுத்தமானது ஆரம்பமாகும். பாபா பிறகும் சொல்கிறாரு, நினைவு யாத்திரையில் கவனக்குறைவாக ஒரு பொழுதும் இருக்காதீங்க, அதில் தான் மாயா தடையும் ஏற்படுத்துதுங்கிறாங்க பாபா. நெக்ஸ்ட்டு, நாம் எப்பொழுது விக்ன விநாசகர் ஆவோம்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், விநாயகருக்கு விக்ன விநாசகர்னு சொல்கிறாங்க. யாரிடம் சர்வசக்திகள் உள்ளனவோ அவர்களே விக்ன விநாசகர் ஆகிறாங்க. சர்வசக்திகளை காலத்திற்கேற்ப காரியத்தில் ஈடுபடுத்தினீங்க அப்படின்னா தடைகள் நிலைச்சிருக்க முடியாது. எவ்வளோ ரூபங்களில் மாயை வந்தாலும் கூட நீங்கள் நாலேஜ்ஃபுல்லாக இருக்கணும். ஞானம் நிறைந்த ஆத்மா ஒரு பொழுதும் மாயிடம் தோற்று போக முடியாது. நெற்றியின் மீது பாப்தாதாவின் ஆசிகளின் கரங்கள் இருக்குது என்றால் வெற்றி திலகம் இடப்பட்டு கொண்டே இருக்கும். பரமாத்மாவின் கரங்கள் மற்றும் பரமாத்மாவின் துணை விக்ன விநாசகராக நம்மளை ஆக்கிடுது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.